சற்று முன் வெளியான தகவல் ரேஷன் அட்டைதாருக்கு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அது என்னன்னு சொல்ல பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜூலை மாதம் பிறந்த நிலையில் இந்த மாதம் முதல் பல்வேறு முக்கியமான விஷயங்கள் மாற உள்ளன. மகளிர் உரிமைத் தொகை தொடங்கி வருமான வரி வரை பல முக்கியமான விஷயங்களில் மாற்றங்கள் வர உள்ளன. 2024 ஜூலை மாதம் முக்கிய நடக்க போகும் பல்வேறு மாற்றங்கள் என்னென்ன என்று இங்கே பார்க்கலாம். 2023 முதல் 2024 நிதியாண்டிற்கான வருமான வரி கணக்கை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு ஜூலை 31, 2024 ஆகும். இருப்பினும் வரி செலுத்துவோர் இறுதி வரை தாமதிக்க கூடாது. ITRஐ முன்கூட்டியே தாக்கல் செய்வது நல்லது ஆகும். இந்த ஆண்டு அரசாங்கம் புதிய வரி விதிப்பு முறையின் கீழ் புதிய வரி அடுக்குகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது விலக்குகள் இல்லாமல் குறைந்த வரி விகிதங்களை வழங்குகிறது. பல்வேறு விலங்குகளை உள்ளடக்கிய பழைய முறை விட இது எளிதாகும். பழையது புதியது எது வேண்டுமோ நீங்கள் தேர்வு செய்யலாம். உங்கள் நிதி நிலைமைக்கு எது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை தீர்மானிக்க 2 முறைகளையும் ஒப்பிடுவது முக்கியம். புதிய வருமான வரி பிரிவில் உள்ளவர்களுக்கு தனிநபர் வருமான வரி டாக்ஸ் ரிபேட் ரூபாய் 7 லட்சம் வரை உயர்த்தப்பட்டு உள்ளது. அதாவது தற்போது மாற்றப்பட்ட புதிய வரி விதிப்பு முறையில் 7 லட்சம் ரூபாய் வருமானம் இருந்தால் வரி கட்ட வேண்டியதில்லை. 7க்கு கீழ் எவ்வளவு வாங்கினாலும் வரி கிடையாது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் இந்த மாதமே மேல்முறையீடு செய்யலாம் என்று அறிமுகப்பட்டு உள்ளது. இந்த திட்டத்தில் எப்படி சேர்வது என்று இங்கே பார்க்கலாம். இந்த திட்டத்தில் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டவர்கள் புதிதாக திருமணமான குடும்ப தலைவிகள் விண்ணப்பம் செய்ய முடியும். அருகே உள்ள நகராட்சி, மாநகராட்சி, ஊராட்சி அலுவலகங்களில் சென்று இதற்கான விண்ணப்பங்களை பெறலாம். அல்லது இ-சேவை மையங்களில் விண்ணப்பங்களை செய்யலாம். அதை பூர்த்தி செய்து கொள்ளலாம். நாம் பூர்த்தி செய்த விண்ணப்பத்திற்கான அட்டாட்சி செல்போன் எண்ணிற்கு குறுஞ்செய்தியாக வரும். ஏற்கனவே விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர் இ-சேவை மூலம் விண்ணப்பம் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை வேண்டி மேல்முறையீடு செய்தவர்களின் 1,48,000 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளன என்று சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தகவல் வெளியிட்டுள்ளார். இதில் புதிதாக திருமணமானவர்கள் மற்றும் புது ரேஷன் அட்டைதாரர்கள் ஆகியோர்களுக்கு பணம் வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் தமிழ்நாட்டில் கூடுதலாக 2.30 லட்சம் பேர் இணைக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பேடிஎம் பேமெண்ட் பேங்க்ஸ் ஜூலை 20, 2024 அன்று NIL நிலுவைகளை கொண்ட செயலற்ற வாலெட்கள் மற்றும் முந்தைய ஆண்டு அல்லது அதற்கு மேல் எந்த பண பரிமாற்றங்களுக்கும் இருந்தால் மூடப்படும் என்று அறிவித்துள்ளது. பேடிஎம் பேமெண்ட் வங்கியின் இணையதளத்தின்படி கடந்த 1 ஆண்டு அல்லது அதற்கு மேல் எந்த பண பரிவர்த்தனையும் செய்யாத மற்றும் பூஜ்ய இருப்பு வைத்திருக்கும் அனைத்து வாலெட்டுகளும் ஜூலை 20, 2024 முதல் மூடப்படும். பாதிக்கப்பட்ட அனைத்து பயனாளர்களுக்கும் தகவல் அனுப்பப்படும். பயனர்கள் தங்கள் பணப்பையை மூடுவதற்கு முன் 30 நாட்கள் அறிவிப்பு காலம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. SBI கார்டு கிரெடிட் கார்டு விதிகள் ஜூலை 1, 2024 முதல் சில கிரெடிட் கார்டுகளுக்கு அரசு தொடர்பான பரிவர்த்தனைகளின் ரிவார்ட் புள்ளிகள் பெறுவது நிறுத்தப்படும் என்று SBI கார்டு அறிவித்துள்ளது. ஜூலை முதல் அமலுக்கு வரும் அரசு தொடர்பான பரிவர்த்தனைகளுக்கு ரிவார்டு புள்ளிகள் பொருந்தாத SBI கிரெடிட் கார்டுகளின் பட்டியல் 15, 2024. SBI கார்டு இணையதளத்தின்படி ஏர் இந்தியா SBI பிளாட்டினம் கார்டு, ஏர் இந்தியா SBI அத்தனை கார்டுகளுக்கும் இது பொருந்தும். ஜூலை சிலிண்டர் விலை குறைப்பு சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை கடந்த 4 மாதங்களுக்கு முன் 23.50 உயர்ந்து 1960.50க்கு விற்பனை செய்யப்பட்டது. ஒரு சிலிண்டர் ரூபாய் 1937 இருந்து 1960.50 காசுகளாக உயர்ந்தது. அதன் பின் தொடர்ச்சியாக 4 மாதங்களுக்காக சிலிண்டர் விலை குறைந்தது. அந்த வகையில் இந்த மாதமும் வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டர் விலை
குறைக்கப்பட்டு உள்ளது. அதிகாலையில் திடீரென வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டர் விலை குறைந்துள்ளது. மக்கள் இடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர் விலை ரூபாய் 31 குறைந்து 1809 நிர்ணயம் செய்யப்பட்டு உள்ளது. கடந்த 4 மாதங்களில் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர் விலை ரூபாய் 151 குறைந்துள்ளது. வீட்டு பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர் விலை மாற்றமின்றி 818.50க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வீட்டு உபயோக சிலிண்டர் கடந்த 4 மாதங்களுக்கு முன் ரூபாய் 918க்கு விற்பனை செய்யப்பட்டது. தற்போது 4 மாதங்களில் 100 ரூபாய் அதில் குறைந்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.